ஹாய் டைகர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒளிவிளக்கோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, அங்கே போய் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் டைகர் மேன், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது டைகர் மேன் யூடியூப் சேனல். முத்து சாந்தி அவரோட இடத்துக்கு கூட்டு வந்தாரு. சாந்தி வந்து எதுக்கு எனக்கு கூட்டு வந்தீங்க, எனக்கு கொன்னுருங்க, நான் அப்பவே சொன்னல என்ன கொன்னுருங்கன்னு, என்ன தயவு செஞ்சு கொன்னுருங்க, என் வாழ்க்கையே இப்படிதான் அப்படின்னு சொல்றாங்க. முத்து இதெல்லாம் எடுத்துக்காம லைஃப்ல இப்படி தான் இருக்கும், இதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான திங்ஸ், காய்கறி, மளிகை சாமான் இதெல்லாம் முத்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிடுறாரு. போது ஒரு முருகர் சிலையும் ஒன்று வாங்கிட்டு வராரு. அப்போ சாந்தி கேட்குறாங்க, உங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கை இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு முத்து, எனக்கு தான் இல்லை, மற்றவங்க நம்பிக்கை நான் கெடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு போயிடுறாரு. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா சாந்தியோட மாமனார், மாமியார், அப்புறம் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட், தம்பி இருக்கார்ல, இவங்க 3 பேருமே ஹாலில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு லாயர் ஒருத்தர் வருவார். இவர் வந்து சாந்தி வீட்டில் இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. 3 பேருமே சாந்தியா எது கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, சாந்தியோட மாமா நேத்து தான் இறந்தாரு, சாவறதுக்கு முன்னாடி தன்னோட 5 லட்ச ரூபாய் சொத்தை சாந்தி பேரில் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். கேட்ட உடனே அந்த மாமனாரும் மாமியாரும், ஐயோ 5 லட்ச ரூபாய் அப்படின்னு சொன்னோடனே, சாந்தி ரொம்ப நல்ல பொண்ணு, அவளுக்கு இப்படி நடந்திருக்கவே கூடாது, என் பையன் தான் கட்டி கொடுத்தேன், ஆனால் இப்படி நடந்துருக்கூடாது, அவள் இது நடந்ததுலேருந்தே கொஞ்ச நாள் கோயிலில் இருப்பா, கொஞ்ச நாள் தான் வீட்டில் இருப்பா, நேற்று தான் அவள் போனா அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட கொடுங்க, நான் கொடுத்துருவேன் அப்படின்னு அவங்க மாமியார் சொல்லுவாங்க. அதுக்கு அந்த லாயர் என்ன சொல்லுவார்னா, இல்லை அதனால் அவங்க கையில் தான் கொடுக்கணும், அவங்க வந்ததுக்கப்புறம் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நானே வந்து அவங்கள நேரில் பார்த்து கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. 5 லட்ச ரூபாய் கையை விட்டு போகுதுன்னு சொல்லிட்டு சாந்தியோட மாமனாரும் மாமியாரும் ஒரு சதி பண்ணுவாங்க. அது என்னன்னா, வீட்டில் இருக்க நகையெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒளிச்சு வச்சு ஒரு திருட வந்து திருடி இவளை கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. அப்போ ஒரு வைத்தியர் வந்திருப்பார்ல, அவர் இது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுக்கிட்டே இருக்காரு. முத்து நைட் டைம் ஆயிடுச்சு. இப்போ மாஸ்டர் வீட்டுக்கு போறதுக்காக தன் வீட்டு சவரை எகிர் குதிக்க போவாரு. அப்போ சாந்தி அதை பார்த்து வருத்தப்படுறாங்க. இப்போ முத்து மாஸ்டர் வீட்டுக்கு போயிடுறாரு. அங்க போயிட்டு இங்க மாஸ்டர் கிட்ட வந்து அவர் கொஞ்சம் அட்வான்ஸா பணம் கேட்கறாரு. எனக்கு கடனா கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு. மாஸ்டர் தரமாட்டேன்னு சொல்லிடுவாரு. முத்து வந்து உடனே கோவப்பட்டு மிரட்டி கேட்டவொடனே கீதா வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே உள்ள போய் பணம் எடுக்க போவாரு. பார்த்தா அவர் பணம் எடுத்துட்டு வர மாட்டாரு. முத்து மூஞ்சில வந்து ஒரு ஸ்ப்ரே அடிச்சிருவாரு. முத்துக்கு ஒரே தலை சுத்தி மயக்க அடிச்சிருவாரு. கீழே விழ மாட்டாரு, ஆனா கொஞ்சம் மயக்கத்திலே இருப்பாரு. அப்போ மாஸ்டர் சரக்கு எடுத்துட்டு வந்து முத்து வாயில ஊத்தி விட்டுருவாரு. முத்துக்கு இந்த பழக்கமே கிடையாது, கொஞ்சம் கூட கிடையாது. இப்போ முத்து வாயில ஊத்தி விட்டுனே முத்துக்கும் ஒன்றும் புரியாம, தலைகால் தெரியாம அப்படியே போய்கிட்டு இருப்பாரு. இதை ஒரு ஆக்சுவலி சொல்லி ஆகணும், இப்போ வர படத்துலாம் குடிக்கிறது வந்து ரொம்ப கேஷுவலா காட்டுறாங்க. ஆனால் அப்போ அந்த படத்துல குடிக்கிறது ஏதோ பெரிய குற்றம் மாதிரியே காட்டியிருப்பாங்க. ரொம்பவே பார்க்க நல்லா இருந்தது, ரொம்ப டிஃப்ரெண்டாவே இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது முத்து வந்து பெரிய துரோகம் பண்ணிட்டு வந்த மாதிரியே அதை காட்டியிருப்பாங்க. இது பெரிய தவறு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரியே காட்டியிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்தது. இப்போ முத்து வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. சாந்தி தூங்காம வெளில நின்று பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. முத்தை பார்த்த உடனே குடிச்சிட்டு வர்றது பார்த்துடுறாங்க சாந்தி. ஸோ அவங்க ஓடி போய் தூங்கிடுறாங்க. முத்து போதையிலே வராரு. சாந்தி ரொம்ப பயப்படுறாங்க, ஏதோ நடக்க போகுது, ஏதோ தப்பா நடக்க போகுதுன்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. முத்து லைட் ஆஃப் பண்ணிட்டு வராரு. சாந்தி ரொம்ப பயந்துக்கிட்டுனா, சாந்தி நினைச்ச மாதிரி அங்கே ஒண்ணுமே நடக்கல. முத்து வெளில போய் தூங்கிடுவாரு. காலையில சாந்தியும் எழுஞ்சிரும், முத்தும் எழுஞ்சிருவாங்க. முத்து ரொம்பவே கில்ட்டா ஃபீல் பண்ணா. அவருக்கு தெரிஞ்சிருச்சு, நான் குடிச்சு தான் இது மாதிரி, நான் குடிக்கல, யாரோ ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு. அவர் சாந்தி கிட்ட போய் மன்னிப்பு கேட்பாரு. அப்ப சாந்தி வந்து கோச்சிப்பாங்க. அப்ப முத்து சொல்லுவாரு, எனக்கு குடிக்கிறதே பிடிக்காது, குடிக்கிற பழக்கமும் கிடையாது, இது நான் பண்ணல, எனக்கு ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணி ஊத்தி விட்டாரு அப்படின்னு வந்து நம்ம முத்து சொல்லுவாரு. சாந்தியும் சரி ஓகே, இது வந்து ஒரு பழக்கம், சரி ஓகே, இது தயவு செஞ்சு இனிமேல் பழகிக்காதீங்க அப்படின்னு முத்துவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவாரு. இப்போ அந்த பண்ணையார் வீட்டுல பண்ணையார் தான் ஒழிச்சு வச்ச நகையை பார்க்க போறாரு. அங்க பார்த்தா அந்த நகை இல்லை. இது யார் எடுத்திருப்பான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை அந்த வைத்தியர் தான் எடுத்துட்டாரு. எடுத்துட்டு போய் தன் மனைவிக்கு கொடுத்துட்டாரு. அவங்க மனைவியும் இந்த நகையெல்லாம் போட்டு பார்க்குறாங்க. அப்போ பார்த்து நம்ம அந்த கத்திரிக்கோளும் அங்கே கரெக்டாக வராரு. நான் தான் சொன்னேன், எம்ஜிஆரோட சிஷியன்னு சொன்னல, அவர் அங்கே கரெக்டாக வராரு. வைத்தியரும் வீட்டை விட்டு வெளில போறாரு. அப்போ அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு போறாங்க, கதவை மூடிவை, நான் வந்தால் தான் திறக்கணும் அப்படின்ட்டு போயிடுறாரு. கரெக்டாக கத்திரிக்கோளும் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவர் வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக போறாரு. அவன் கதவை தட்டினா அவன் கதவை திறக்கல. அப்போ ஜன்னல் வழியா வந்து பேசி நைஸா ஒரு வலையில மட்டும் அவுத்துருவாரு. இன்னொரு வலையை அவுக்க போகும்போது கரெக்டாக அந்த வைத்தியரும் வந்துருவாரு. கத்திரிக்கோளும் அங்கேருந்து ஓடி போயிடுவாரு. இப்போ சாந்தி வீட்டில் தண்ணி குடிக்கிறதுக்காக பாக்குறாங்க. ஒவ்வொரு பாத்திரமா எடுத்து பாக்குறாங்க, சுத்தமா தண்ணியே இல்லை. உடனே சாந்தி என்ன பண்றாங்கன்னா, வெளியில போய் தண்ணி பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு போறாங்க. பார்த்தா ஊர் மக்கள் எல்லாருமே இருக்காங்க. ஊர் மக்கள் இல்லை, அந்த இடத்துல இந்த ஏரியால இருக்க அந்த லேடிஸ் எல்லாம் இருக்காங்க. சாந்தி தண்ணி பிடிக்கிறத பார்த்து ஒரு விதவை, இவ அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருமே திட்டுறாங்க. சாந்தி அழுதுகிட்டே ஓடிடுறாங்க. அப்ப அங்க டீ கடை நடத்துற ஒருத்தர் சாந்தி காரி துப்பி
திட்டிடுவாரு. இதை பார்த்த ஒரு சின்ன பையன் நைட்டு முத்து வந்தவன் டீ கடைக்காரன் இந்த ஊர் மக்கள் எல்லாம் திட்டாங்க சாந்தி அக்காவை அப்படின்னு சொல்லிடுவாங்க. முத்து கோவத்துல போய் அந்த டீ கடைக்காரன் வீட்டுக்கு பூந்து டீ கடைக்காரன் அடிச்சு இழுத்துட்டு வந்து செம்ம அடி அடிப்பாரு. ரத்தம் வர அளவுக்கு அடிப்பாரு. இதை பார்த்த சாந்தி அங்கிருந்து வேக வேகமா ஓடி வந்து எடுப்பாங்க. எம்ஜிஆர் கத்தி எடுத்து குத்த போவாரு. அப்போ சாந்தி எவ்வளவு டைம் சொல்லி கேட்காதனால ஓங்கி பலாருன்னு கண்ணத்திலே அரைஞ்சிருவாங்க முத்துவோட கண்ணத்துல. முத்து உடனே கோச்சிட்டு மேல போயிருவாரு. அவருக்கு ரொம்ப அசிங்கமாயிரும். என்னடா எல்லாரும் முன்னாடி நம்மளை அடிச்சுட்டாங்களே, நம்ம பார்த்தாலே எல்லாரும் இங்க பயப்படுவாங்க இல்ல அந்த மாதிரி இருப்போம், எதுக்கு இப்படி எல்லாரும் முன்னாடி நம்ம அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல ஓடிடுவாரு. சாந்தி மேல வந்து முத்து கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. அப்ப முத்து வந்து எதுக்கு அடிச்சிங்க, அவன் தான் தப்பு பண்ணான்ல, எனக்கு அது ஏன் என்ன அடிச்சிங்க அப்படின்னு கேட்பாங்க. சாந்தி ரொம்ப நல்லவனால அவர் தெரியாம பண்ணிட்டாரு, விட்டுருங்க, அதுக்காக ஒரு உயிர் போகணுமா அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கு எம்ஜிஆர் வந்து வருத்தப்பட்டாலுமே சாந்தியை பார்த்து ஒரு விஷயம் சொல்றாரு. இதே மாதிரி எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் என்ன அடிச்சு வளர்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் திருந்திருப்பேன். ஆனா எனக்கு சின்ன வயசுல இருந்து யாருமே இல்லை, அதனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுவாரு. அப்புறம் 2 பேருமே சமாதானம் ஆயிடுவாங்க, ஓகே ஆயிடுவாங்க. முத்து வந்து சாந்தியை கடவுள் மாதிரி பாக்குறாங்க, ஒரு தெய்வமா பாக்குறாங்க. அதனால தான் அவங்க மேல ரொம்ப ரெஸ்பெக்ட் வச்சிருப்பாங்க. முத்து இந்த திருட்டு தொழில் நம்ம விட்டுறணும், நமக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு போய் ஒரு இடத்துல வேலை கேட்டுட்டு இருப்பாரு. கடைசியில பார்த்தா அவருக்கு அந்த வேலையே கிடைக்காது. ஏன்னா இவர் திருடன் அவருக்கு தெரிஞ்சாலும் வேலையை தர மாட்டாரு. இப்போ அந்த சாந்தி இருக்காங்களா, அவங்களோட ஹஸ்பண்ட் தம்பி நான் சொன்னேன்ல ஒருத்தன், அந்த மிஸ்பிகேவ் பண்ணனே, அவன் முத்துவை பார்த்துருவான். பார்த்த உடனே அங்கே பக்க போலீஸ் சொல்லி அவனை பிடிங்க அப்படின்னு உடனே முத்து ஓட ஆரம்பிச்சிருவாரு. அந்த டைம் பார்த்து தான் நம்ம கீதாவும் வந்துருவாங்க. ஸோ முத்துவும் கீதாவும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் எப்படியோ 2 பேரும் தப்பிச்சிருவாங்க. இப்போ இவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு, இவர் வந்து இந்த போலீஸ் இருக்கார்ல அவர்கிட்ட வந்து சாந்தியோட ஹஸ்பண்ட் தம்பி இருக்கார்ல, இவர் என்ன சொல்லுவார்னா, இதோ இந்த போட்டோல இருக்காங்க, முத்துவோட போட்டோ இருக்கும், அந்த போட்டோவை பார்த்து இதோ இந்த போட்டோல இருக்காருல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் போலீஸ் கிட்ட. யாரு, நம்ம இவன் பேர் முத்துவாச்சே அப்படின்னு சொன்னேன். இவன் தான் வந்தா, எனக்கு நல்லா ஞாபகம், இவன் தான் எங்க அண்ணியை கடத்தினது அப்படின்னு சொல்லிடுவாரு. போலீஸ்க்கு முத்து வீடு தெரிஞ்சனால இவரை கூட கூப்பிட்டுட்டு முத்து வீட்டுக்கு போறாங்க. முத்து கரெக்டான டைம் நடந்து வந்துட்டு இருப்பாரு. இந்த போலீஸ் வந்து முத்து கிட்ட போய் கேட்பாரு, இது மாதிரி உன் வீட்டுல வந்து ஒரு பொண்ணை மறைச்சு வச்சிருக்காமே, அது உண்மையா அப்படின்னு கேட்பாரு. முத்து கொஞ்சம் யோசிச்சு எதுவுமே அப்படி சொல்ல மாட்டாரு. வீட்டுக்கு போலீஸ் சொல்லுவாங்க, வா வீட்டுக்கு வா காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. முத்துவும் கூட கூட்டு போவாரு. உள்ள போய் பார்த்தா அங்க ஒரு லேடி உட்காந்துட்டு இருப்பாங்க. இவரும் சாந்தி அப்படின்னு சொல்லுவாரு. பட் திரும்பி பார்த்தா நம்ம கத்திரிக்கோள் இருக்கார்ல, அவர் லேடி கெட்ட போட்டு இருப்பாரு. அவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. இதோட நாளைக்கு ஒரு வீடியோ வரும். ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தேங்க்யூ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா சஜஷன் இருந்தால் அது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ, பாய்.